ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து கொஞ்சம் பாலக்கீரையை வந்து கட் பண்ணி வச்சுருக்குறோம். அது கூட கொஞ்சம் பாசிப்பருப்பை வந்து வாஷ் பண்ணி சேர்த்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 5, 6 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி தான். ஸோ 2 தக்காளி பழம் வந்து நான் கட் பண்ணி வந்து சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துருக்குறோம். ஜீரகம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் வந்து காயப்பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் காயப்பொடி சேர்த்துக்கிட்டோம். காயப்பொடி சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறோம். மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறமா இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு நார்மல் சைஸ் டம்ளரில் ஒரு 2 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கிறோம். அந்த தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அப்புறம் வந்து வீட்டிலே கொஞ்சம் அரைச்சி வந்து சாம்பாருக்கு போடக்கூடிய மசாலா தூள் இருந்தது. ஸோ அந்த மசாலா பொடி வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு அது மூடி போட்டு 3 விசில் வேக வச்சிடலாம். அது வெந்து வரதுக்குள்ளே நம்ம கூட்டுக்கு வந்து காய் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பாகக்காய் கூட்டு தான் வைக்க போகிறேன். ஸோ பாகக்காய் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பாகக்காய் கட் பண்ணி வச்சதுக்கப்புறமா அதுக்குள்ளே இங்கே வந்து பருப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பாகக்காய் கூட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து நான் ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் வந்து 1, அந்த பெரிய வெங்காயம் 1 சேர்க்கும்போது கொஞ்சம் கசப்பு தெரியாது. கொஞ்சம் குழந்தைங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும். ஸோ பெரிய வெங்காயம் 1 வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 4 பச்சை மிளகா, இது வந்து சேம் கலரில் இருக்கனால குழந்தைங்களுக்கு எடுத்து சாப்பிட முடியாதனால கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பாகக்காவையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துட்டு அதை நல்லா வந்து கிண்டி கொஞ்சம் பிடிச்சிச்சுன்னா லைஸாக தண்ணி தெளித்து கொஞ்சம் வேக வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அது முடிச்சதுக்கப்புறமா நம்ம இது வேக வச்சுட்டு நம்ம வந்து பருப்பை வந்து கடைய ஆரம்பிச்சிடலாம். பருப்பு கடையல் வச்சு பருப்பு அந்த பாலக்கீரை கடையல் வந்து நல்லா கடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம தாளித்து வந்து உள்ளே ஊற்றிடலாம். ஸோ இது வேகட்டும். இப்போ வந்து இதை நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு. கடைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு வெங்காயம், கடுகு, அப்புறம் வந்து வத்தல் இதையெல்லாம் சேர்த்து நல்லா தாளித்து எடுத்தாச்சு. இப்போ வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இன்றைக்கி லஞ்ச் வந்து ரைஸ், அப்புறம் வந்து ஒரு ஆரஞ்சு பழம் வந்து ஸ்நாக்ஸுக்கு, அப்புறம் பாகக்காய் கூட்டு, அதுக்கப்புறமா பாலக்கீரை பருப்பு கடையல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.